Welcome to Story Time. Today story The Tree and the Axe Story. ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் வசித்து வந்தான். அந்த மனிதன் தன் வீட்டை கட்டிக் கொண்டிருந்தான். வீட்டின் சுவர்கள் கட்டப்பட்டிருந்தன. இப்போது அறைகளில் கூரை கட்ட வேண்டியிருந்தது. கூரையை அமைக்க மரக்கட்டைகள் தேவைப்பட்டன. அந்த மனிதன் அருகிலுள்ள காட்டில் இருந்து மரங்களை வெட்டி கூரைக்கு மரக்கட்டைகள் செய்ய நினைத்தான். அவனிடம் கோடாரி இருந்தது, ஆனால் அதன் கைப்பிடி அவனிடம் இல்லை என்பது அவன் மனதில் தோன்றியதை விட, நான் இப்போது மிகவும் சிரமத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு மரம் வேண்டும், தயவு செய்து எனக்கு உதவுங்கள், எனக்கு ஒரு மரத்துண்டு கொடுங்கள். அந்த மனிதனுக்கு உதவ வேண்டுமா என்று மரங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்தாலோசித்தன. ஆனால் எந்த மரம் மனிதனுக்கு ஒரு மரத்தை கொடுக்கும் என்பதுதான் கேள்வி. பெரிய மரத்தை தவிர ஒரு சிறிய செவ்வாழை மரமும் இருந்தது. மார்கோசாவின் இலைகள் இறந்துவிட்டன. அதன் கிளைகளும் பாதி இறந்துவிட்டன. பெரிய மரங்கள் மார்கோசாவின் உணவையும் சாப்பிட்டன. ஒரு மரம் சொன்னது, மார்கோசா மரம் இந்த மனிதனுக்கு உதவ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மார்கோசா மரம் பேசியதை கேட்க, நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன், என்னிடம் கருணை காட்டுங்கள், இந்த அடக்குமுறையே என்னிடம் செய்யாதீர்கள். மேலும் அவர் பெரிய மரங்களை நோக்கி கூறினார், முதலில் அந்த மனிதனுக்கு என்ன வகையான மரத்துண்டு வேண்டும் என்று கேளுங்கள். பெரிய மரங்கள் மார்கோசாவின் பார்வையை புறக்கணித்து சொன்னன, எங்களிடம் பேசி நேரத்தை வீணாக்காதீர்கள், மாறாக மனிதனின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுங்கள். பின்னர் ஏழை மார்கோசா மரம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தது. ஆனால் மனிதன் அந்த மரத்தின் பலவீனமான கிளையை உடைத்து தனது வீட்டுக்கு கொண்டு வந்தான். வீட்டை அடைந்ததும் அந்த மனிதன் கோடரியில் கைப்பிடியை வைத்து உற்சாகமாக தனக்குள் பேசிக்கொண்டான், இப்போது எனது வேலை மிகவும் எளிதாகிவிட்டது. இப்போது எனது அறைகளின் கூரைகளுக்கு மரங்களை எளிதாக வெட்ட முடியும். இரண்டாம் நாள் அந்த மனிதன் அதிகாலையில் அதே காட்டிற்கு வந்து ஒரு பெரிய மரத்தை வெட்ட ஆரம்பித்தான். பெரிய மரம் கவலையுடன் கேட்டது, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த மனிதர் சொன்னார், எனக்கு என் வீட்டின் கூரைகளுக்கு சில மரக்கட்டைகள் தேவை, அதனால் இன்று நான் உங்கள் அனைவரையும் வெட்டுவேன் என்று கேட்க மரங்கள் வருந்தத் தொடங்கின. மார்கோசா மரத்தை ஏன் மனிதனுக்கு மரத்துண்டை கொடுக்க வற்புறுத்தினார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் விரும்புகிறோம், செவ்வாழை மரத்திற்கு இதை செய்யவில்லை, இன்று நமக்கு எந்த பாதிப்பும் வராது. Thanks for watching. More videos. Subscribe my channel.